लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2358வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய 7வது பாசுரம் 907வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல். நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 907வது பாசுரம். கூந்தலார் மகிழ் கோவல நாய் வெண்ணெய் மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தள் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்கா உள்ளே. இங்கே 2 திவ்ய தேசங்கள், திருவழுந்தூர் ஆமருவிப்படை பற்றியும் திருவெக்கா எதோத்தகாரியை பற்றியும் சொல்லுகிற பாசுரம். வெக்கா என்பது பிரம்மா ஒரு வேள்வியை சரஸ்வதியை நீக்கிவிட்டு செய்ய போக வெகுண்டெழுந்த சரஸ்வதி ஒரு ஆராய் பிரவிகரிக்க பிரம்மாவுடைய யாகத்தை காப்பதற்காக நடுவிலே பள்ளி கொண்டான் பெருமாள். வேகவதி மீது அணையாக இருந்தான். அதனால் வேகவதி ஆறின் மீது இருந்த சேது என்பது வெக்கா என்று மாறியது. அங்கே இருக்கக்கூடிய சந்நிதிக்கு பெருமாளுக்கு பேர் எதோத்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைப்பார்கள். திருமழிசை ஆழ்வாருக்காக அவருடைய சீடனுக்காக எழுந்து வந்து பாசுரம் பாடுகிற பொழுது வேறு இடத்திற்கு சென்று மீண்டும் அங்கு வந்து படுத்ததாக பெருமாள் ஆழ்வார் சொன்னதை கேட்டதனால் எதோத்தகாரி என்று திருநாமம் வந்து பெருமாளுக்கு. அதே போலதான் திருவழுந்தூருடைய ஆமறிவிப்பன் என்று பசுவும் கன்றுமாக ஆமறிவிப்பனாக இருக்கக்கூடிய பெருமாள். அதனால் சொல்லுகிறார் கூந்தலார் மகிழ. கூந்தலார் என்றால் பெண்களுடைய மகிழ்ச்சிக்காகவே வெண்ணெய் திருடுபவனாக கண்ணனாக திரு அவதரித்தவனை திருவழுந்தியிலே கண்டேன். பாம்பனை மீது பள்ளி கொள்ள விரும்பி அரசனாக இருக்கக்கூடிய அவனை நான் வெக்காவிலே கண்டேன் என்று சொல்கிறார். சிறந்த கூந்தலை உடைய ஸ்ரீகளுடைய மனதிற்கு இதமளிக்க வேண்டும் என்பதற்காக கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்தவன். அவர்களுடைய விருப்பத்திற்காகவே திருட்டுத்தனமாக அவருடைய வெண்ணையை திருடுவது போல அவன் எடுத்து வைத்த வெண்ணையை அமுது செய்தவன். அவன் அழுந்தூரிலே கண்டு போய் மகிழ்ந்தேன். திருவனந்தாழ்வான்கிற ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டு திருவிக்காவிலே படுத்திருக்கிற சர்வ ஈஸ்வரனான் அவனை போய் சேவிப்போம் என்று சொல்கிறான். கண்ணபிரானாய் திருவதாரம் செய்ததை திருமாலை திருவழுந்தூரிலே கண்டோம், இனி போய் திருவிக்காவிலே காணுவோம் என்கிறார். திருவழுந்தூரில் எழுந்துள்ள பெருமாளுடைய பெயர் ஆமருவிப்பன் என்று சொன்னோம். கூந்தலார் மகிழ கோவலனாய் என்பது, கூந்தலார் என்பது பெண்ணிற்கான இயற்கையான பெயர். அவர்கள் மகிழும்படியாக அவர்களை ஆழ்வனாக வந்தவன் கண்ணன். பெண்டிர் வாழ்வார் நினைவொப்பாரை பெருதுமென்று மாசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்கு நோக்கி வண்டுலாம் பூங்குழலினர் உண்வாய் அமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறைமுறை தங்கு குரங்கிடை இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே இழுமிற்கு இணங்க தொழில் கவரேரே உந்தை யாவன் என்று உரைப்ப என்றவை முதலான பாசுரங்களால் அந்த கோபியர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை சொல்லுகிற பாசுரங்கள். அப்படிப்பட்டவரை திருவழுந்தூரிலே பார்த்து
திருவெக்காவிலே ஏதோத்திகார பெருமாளை சேவிப்போம் வாருங்கள் என்று 2 திவ்ய தேசங்களை பாடி இந்த 97வது பாசுரம், 907வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். கூந்தலார் மகிழ கோவலனாய் வெண்ணெய் மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தள் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்குவா உள்ளே காயன வாச்சா மனசேந்திரிவா அபியார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்பே கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.